மீனா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. முத்து தாலிக்கொடி வாங்கி கொடுத்துருந்துச்சு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரவி சொல்கிறார், பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாங்க. அதே மாதிரி ரோகிணி மனோஜ் அவங்க 2 பேருக்கும் கோவமாக வருது. அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. விஜயா போகிறாங்க ரோகிணி ரூமுக்கு. இங்கே பாருமா ரோகிணி என்ன பண்ணி வச்சிருக்கா பாத்தியா, பணம் கொடுத்துருக்கா, இவ பணம் கொடுத்து தான் தாலி செயின் வாங்க சொல்லியிருக்கா, இவ எல்லாமே பண்ணுவா இவ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. பாத்தியா அவ எப்படி இருக்கானா, ஆனால் நீ பாருமா உன் கழுத்துலேயும் மஞ்சள் கயிறு தானே இருக்குது, உங்கள் மாமா கிட்ட சொல்லி சீக்கிரமாக நீ நகை வாங்கி போடு, நல்லா அப்போ தானே நம்ம வீட்டுக்கு பெருமை, நீ பணக்கார வீட்டு பொண்ணு, நீ இப்படி இருந்தால் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. நீ பேசுமா மறுபடியும் பேசு, அப்படி பேசலைன்னா நான் பேசுகிறேன், நான் ஃபோன் பண்ணி கொடு, நான் உங்கள் மாமா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. இல்லை வேணாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே பார்லருக்கு வராங்க. வந்தோடனே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா, இந்த முத்து தாலி செயின் வாங்கி மீனாவுக்கு கொடுத்ததுனால எங்கள் அத்தை என்னையும் போயிட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, அதுவும் உங்கள் மலேசியாவில் இருக்க அப்பாவை கேளு, உங்கள் மாமாவை கேளு, நிறைய நகை வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எந்த அப்பா கிட்ட போய் கேட்கறது, ஓ உங்கள் அப்பாவா அந்த கறிக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணுறாங்க. அவர்கிட்ட சொன்னால் கிலோவாக கறி தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேற என் நிலமை புரியாமல் இப்போ என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களை பார்க்க வெளியே யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உங்கள் ஃப்ரெண்டு 2 பேரும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பிஏ நின்றுட்டுருக்கான். டேய் நீ இங்கே எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. என்ன ரோகிணி, எனக்கு அடிக்கடிக்கு நீ பணம் கொடுக்கணும் ரோகிணி, இல்லைன்னா அவ்வளோதான் தெரியும்ல, வீட்டுக்கு வந்த யாருமே இல்லை போல இருக்க, எங்கே மலேசியா போயிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கேட்குறாரு. டேய் என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நான் ஏன் ஓவராக பேச போகிறேன், எனக்கு தேவையான பணம் கிடைச்சா போதும், பணத்துக்காக தான் ரோகிணி நான் உன் கூடயே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட இப்போ சுத்தமாக பணமே இல்லை, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது ரோகிணி, எனக்கு இப்போ பணம் வேணும் அவ்வளோதான், அப்படி இல்லை உங்கள் வீட்டில் போய் உண்மையை சொல்லிவிடுவேன், உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ அங்கேருந்து போகிறாரு. என்னடி இது பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, இப்போ நான் பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி அந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கணும்ல, அங்கேயே போய் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. எவ்வளோ தாண்டி கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. மீனா முத்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்க ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மீனா அடிக்கடிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன், எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஓ உங்கள் கோயிலுக்கா, அதை முன்னாடி சொல்லலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அவங்க அம்மா தங்கச்சி 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. என்ன மாப்பிள்ள தாலி செயின் வாங்கி கொடுத்துருக்கீங்களா, என் பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மஞ்சள் கயிறே போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்தாம்மா இதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நகையை காட்டுறாங்க. அந்த நகையை வாங்கி பார்க்குறாங்க. நல்லா இருக்குது, ஆனால் மெலிசா இருக்குது. டே இதை வாங்கவே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான்டா தெரியும், என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, இல்லை அக்காவே சொல்லியிருந்தாங்க காசு சேர்த்து வைக்கணும், தாலிக்கொடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே மாமா நீங்களே வாங்கி கொடுத்துட்டீங்க, சூப்பர் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தங்கச்சி மீனா முத்து எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு மீனா என்ன இந்த ட்ரெஸ்லாம் போட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறார். எனக்கு சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாருமே சாமி கும்பிட போகிறாங்க. வாமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஐயர் சொல்கிறாரு. என்னம்மா கடைலாம் வச்சிருக்கியாமே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் நீ நல்லா பூ கட்டுவ, சூப்பராக வருவோம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஐயர் சொல்கிறாரு. மாப்பிள்ளை ஏதாவது நினச்சிக்க போகிறாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவர் எதுவுமே நினச்சிக்க மாட்டாருமா, அவர் ரொம்ப 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 நல்லவர், சரியா அவர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரட்டும், என்ன நடக்குதோ அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவர் உனக்கு தாலிக்கொடி வாங்கி கொடுத்ததை நினச்சா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, மாப்பிள்ளை நல்லா தான் பார்த்துக்கிறாரு இல்லை, ஆனால் அவங்க அம்மா மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க, உனக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் பேசினாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவங்க என்றைக்குமா பேசாமல் இருந்திருக்காங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாதுமா, எனக்கு டைமே இல்லை, நான் சமைக்கிறதுக்கு கடைக்கு போகிறது அதுக்கே டைம் இருக்குது, சண்டை போகிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி விடு மீனா, அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா, ஆமாம் மாமாவை எதுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வர சொல்கிற, ஓ இங்கே ஏதாவது தாலி கழுத்தில் போட சொல்ல போறியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கேட்குறாங்க. ஆமாம் அவர் தான் என் கழுத்தில் போடணும், அவர் தானே பாசமாக வாங்கிட்டு வந்தார், அப்போ அவர் தான் போடணும், அவர் போட்டால் தானே எனக்கு சந்தோஷமாக இருக்கும், அதனால தான் அவருக்கே தெரியாமல் அவரை கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், இப்போ சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவார், இங்கே என் கழுத்தில் அவர் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அக்கா சூப்பர்க்கா சூப்பர், மாமாவை சூப்பராக வச்சுக்கிறக்கா நீ,
உனக்கும் மாமாக்கும் கரெக்டாக செட் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி ரொம்ப பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்னம்மா நான் எல்லாமே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. ஆமாம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அவர் வந்துருவார், நீங்கள் எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதே மாதிரி போயிட்டு ஐயர் எல்லாமே பண்ணுறாரு. அதை பார்க்கும்போது மீனா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க, சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க.